இவ ஒரு ஆளு இவகிட்ட ஆர்டர் கேட்கலான்னு போன மத்தியா என்ன சொல்லணும்? இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. இனிமே கூட்டாளின்னு சொல்லி வீடு பக்கம் வரட்டும், அப்புறம் இவளுக்கு இருக்கு. இவளும் அந்த மல்லிகாலத்துல சப்போர்ட் பண்ற. ஊர்ல நாய் நரி கூட அவ பக்கம் தான் நிற்கும் போல. எல்லாம் அவ கொடுக்குற நடிப்பு. மூஞ்சை எப்போதும் அமுக்குனி மாதிரியே வச்சுக்கிட்டு அப்பாவி மாதிரியே நடிக்கால. அதான் ஊர் மக்களே இவ்வளவு நல்லதா நம்பிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க எனக்கு தானே தெரியும். இம்புட்டு வருஷம் நான் தூக்கி வளர்த்து ஏமாவன், நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஏமாவன், அவன் என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டுட்டான். அதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவதானே. இருக்கட்டும் இருக்கட்டும், நேரங்காலம் வரப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். அட அம்மா கோபம் வர மாதிரி இருக்கு. இதான் சரியான நேரம். இப்படியே போய் அம்மாக்கு சப்போர்ட்டா இருந்து அம்மா கூட சேர்ந்துக்க வேண்டியதா. அம்மா அடி, நீ என்னத்துக்கு மூஞ்சி முன்னாடி வந்த? மரியாதையா இடத்த காலி பண்ணு. சும்மா வந்து அம்மா சும்மான்னு நாடகத்தை நடத்தாது. என்னது நீங்க உங்களுக்காக நிம்மி எம்பிட்டு ஆசாசையே ஓடி வர நீங்க இப்படி சொல்றீங்க? என்னையே நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டா, இதுக்கப்புறம் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏம்மா அதுக்கு நான் எம்பிட்டு வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது? என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்பு தான். அடி, உன் மன்னிப்பெல்லாம் இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்ல. நான் ஏற்கனவே வேற ஒரு கடுப்புல இருக்கேன். நீ வேற குறுக்க வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. ஏம்மா எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ அவமானப்பட்டது அசிங்கப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். இது தாங்க முடியாம தான் வந்து உன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? அத்தை ஆமாத்த, எங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நீங்க ஒன்றும் மறைக்க வேணாம். உங்களை பெரிய மச்சான் என்னென்ன வார்த்தை பேசினாருன்னு எல்லாம் என் காதுக்கு வந்துருச்சு. பொண்டாட்டி தான் முக்கியம், நீங்க ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாராமே. ஏன் நீங்க தங்கட்டம் செஞ்சு போட்டா அவருக்கு என்னவா? எல்லாமே அந்த வீட்டுல உங்க படம் தானே. 1000 இருந்தாலுமா அண்ணன் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. நீ அண்ணனை எப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வச்சிருந்த. ஏன் இப்ப கூட அண்ணனுக்காக தானே என்ன துரத்துன? அண்ணன் ஏமாந்துட்டா, அண்ணன் மறந்த நான் ஏமாத்திட்டேன் அப்படி இருந்தானே ஏன் மேல கோவப்பட்டேன். ஆனா அண்ணன் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே எப்படி குத்தம் சொல்லுது. என்னத்த சொல்ல, நான் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்க விட்டுருப்பேனா சொல்லு? சரியா சொன்ன நிம்மி. ஓ அளவுக்கு மச்சானுங்களுக்குலாம் அத்தை மேல பாசம் இல்ல. உங்களுக்கு தெரியுது, தெரியறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடி ஜாட வாடகை பேசுறியாக்கும்? ஐயோ அம்மா, நீ என்ன தப்பா நினைக்காத. நான் உன்னை குத்தி காட்டுறேன்னு சொல்லவே கிடையாது. நீ கஷ்டப்படுறப்ப எனக்கும் கஷ்டமா இருக்குமா? உன்னை அந்த மல்லிகாக்காக எங்க அண்ணன் எப்படி எடுத்துரிஞ்சு பேசலாம்? நான் வந்து உனக்காக நியாயம் கேட்கட்டுமா? ஆமா நிம்மி, நீ சொல்றதான் சரி. அத்தையை பேசினா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல. நீயும் நானும் இருக்கோங்கிறத மறந்துட்டாங்க. அதான் உங்க அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து அத்தையை எப்படி ஓரம் கட்டுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானும் நிம்மியும் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. சரிதாயா, நீ கிளம்பு, நம்ம போய் ஒரு நியாயம் கேட்டுட்டு வந்துடும். சரிதான் நியாயம் கேட்டே ஆகணும். அத்தைக்கு ஒன்று நம்ம இருக்கோம்னு காட்டுமா? நீ எங்களோட வா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. அடியே பேசாம இரு. ஏற்கனவே பிரச்சனைங்க எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. இதில் நீ வேற குறுக்க வந்து கும்மி அடிக்க வேணாம். எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். நகரு. அம்மா அதுக்கு இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாமல் எதுவும் புருஷனை முன்னாடி பண்ணிட்டு இருக்க வேணாம். என்ன பண்ணணும்னு இந்த அளமையிலுக்கு தெரியும். ஒழுங்கா புருஷனோட வாழ்ற வழியை பாரு. வந்துட்டா என் வாழ்க்கையை சரி பண்ண. அவ வாழ்க்கை இங்கே அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. ஆத்தா வாழ்க்கையை பார்க்க வரலாம். இம்பிட்டு தூரம் இது மகன் எங்க அப்பா இந்த நிலைமையில வச்சு இம்பிட்டு திமுது. இதுக்கெல்லாம் நல்ல மகன் கிடைச்சிருந்து தலையை தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தா இந்த அம்மா என்ன பேசுமா? சரியா சொன்ன நீ. ஆனா இப்படி அத்தை இருக்கிறதுக்கு ஒரு போக்க பார்த்தா உன்னை மன்னிக்கிற மாதிரியும் தெரியல, வீட்டுக்குள்ள விடுற மாதிரியும் தெரியல. இவங்க என்ன வீட்டுக்குள்ள விடுறது? நான் என்ன சாதாரண வீட்டு பொண்ணா? ஏன் எனக்கு அந்த சொத்துல பங்கு இல்லையா? நான் எதுக்கு இப்படி ஓட்டு வீட்லையும் குடிசை வீட்லையும் அடுப்பறைகளை சமைச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? நான் என்ன செய்யணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அதை கூடிய சீக்கிரமே செஞ்சு காட்டுறேன். என்ன செய்ய போறா? முட்டை கறி எல்லாத்தையும் கரெக்டா வச்சாச்சு. ரைத்தா கூட வச்சிட்டோம். என்ன காலையா எல்லாம் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் வச்சுட்டேனே, எதுவும் மறக்கல. இல்லை தண்ணிய மறந்துட்டியா? தண்ணிய வையி. ஆமாண்ணே, மறந்துட்டேன் பாருங்க. பந்தியில சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தண்ணியை தான் வைக்கணும்பாங்க பெரியவங்க. இந்த தண்ணிய வையி. கொடுண்ணே. எல்லாம் நல்லா வந்திருக்கும்லடா. என்ன நம்ம சமைச்சது எப்படி நல்லா இல்லாம போகும்? அதெல்லாம் டாப் டக்கரா இருக்கும். நீ வேணா பாரு, அன்னி சாப்பிட்டு பார்த்து உன்னை புகழ்ந்து தள்ள போறாங்க. புகழ்ந்து தள்ளுறாலோ இல்லையோ, திட்டாம இருந்தா சரிதான். ஏன்னா இம்புட்டு தூரம் காக்க வச்சுட்டு கடைசியில பிரியாணி நல்லா இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லு? அண்ணே அப்படியெல்லாம் ஆக சான்ஸே இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்கும். நீ வேணா பாரு, சூப்பரா தான் இருக்கும். அதுக்கு தான் ஒரு வாட்டி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொன்னேன். அதுவும் வேணா அன்னி தான் முதல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்றது? ஆமா மல்லிகாக்காக செஞ்சது தானே, அவ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். அவ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்கும். இருந்தாலும் உள்ளுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குடா. அதெல்லாம் நீ கவலையை விடு, நல்லா தான் இருக்கும். சரி உங்க அண்ணியவையும் உமாவையும் கூப்பிடு, 2 பேரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னாதானே நமக்கு சந்தோஷம். நீ அண்ணி நான் வரேன் வந்தாரே. உமாவையும் கூப்பிடுப்பா, 2 பேரும் சாப்பிட்டோம். சரிண்ணே. உமா நீ இந்த சித்தவா? வரேன் மாமா. என்ன தம்பி பிரியாணி ரெடி ஆயிட்டா? நான் அம்புட்டு தூரம் சொல்லி என்ன செய்ய விடாம நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சாச்சு, அப்படிதானே? அண்ணி இந்த ஒரு விஷயத்துல உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன்னு முன்னமே சொன்னேன் இல்லையா? நீங்க கோச்சுக்க கூடாது. இன்னைக்கு அண்ணனுக்காக நீங்க இந்த சமையலை ஏத்துக்கணும். சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? வேற எதுக்கு, நீங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. ஓ சாப்பாடு
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நாங்க பரிமாறுறோம். ஆமா மாமா, இப்படி தூரம் வெயில்ல நின்று சமைச்சிருக்கீங்க, உட்காருங்க. சூடு ஆறுறதுக்கு முன்னே நல்லா சாப்பிடுங்க. நான் வேணா காத்தாடி கொண்டு வந்து இங்க வைக்கட்டுமா? அட அதெல்லாம் வேணாம்ப்பா, சாப்பிடணும் தான். ஆனா நாங்க இல்ல, நீங்க தான். அடி ஆத்தி, என்ன இது ஊர்ல இல்லாத வழக்கமா இருக்கு? ஆத்துக்காரர் சாப்பிடாம எந்த வீட்டுல பொண்டாட்டி கறி சாப்பிடுவா? ஏன் மல்லிகா, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி இல்ல மாமா, காலையில இருந்து இம்புட்டு தூரம் வேலை பார்த்துருக்கீங்க, பசி எடுக்கும்ல, அதுக்கு தான் சொல்றோம். நீங்க முன்ன நாங்க பின்னெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அக்காவோட சரி. நான் அப்பெல்லாம் பாக்குற ஆளு கிடையாது. இருந்தாலும் வேலைக்கு போற ஆம்பளைங்க காலையில இருந்து வீட்டுல இருந்து சமைச்சிருக்கீங்க, வயிறு எம்புட்டு பசிக்குன்னு எனக்கு தெரியாதா? நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, பிறகு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அட என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? ஏன் நாங்க மட்டும் தான் வேலை பார்க்குறோமா என்ன? நீங்களும் தானே இப்படி வேலை பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ள சும்மா உட்காந்து இருந்தீங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உங்க அக்கா கூட ஃபுல்லா துணி எடுத்துட்டு போய் அலசிட்டு வந்தா, நீனு பாத்திரத்தை எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்ட. சமையல் செஞ்சதோட எங்க வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் வீட்டை கூட்டி பெருக்கின்னு எல்லா வேலையும் நீங்க தான் செஞ்சுட்டு இருந்தீங்க. நானும் காலையில எதையும் கவனிக்கலன்னு நினைச்சியா? அட ஆமா உமா, நீங்க பண்ற வேலையெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இதோட சேர்த்து இந்த பிரியாணியும் செஞ்சிருப்பீங்க. இந்த வேலையை நாங்க செஞ்சுக்கிட்ட வசி ஏதோ எங்களால உங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடிஞ்சுச்சு, அம்பிட்டுதான். ஆனா உங்க அளவுக்குலாம் எங்களால என்னைக்குமே வேலை செய்ய முடியாது. தம்பி, நீங்க என்னதான் சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்களாம் உட்காந்து சாப்பிட மாட்டோம். உங்க அண்ணனை தான் முதல்ல உட்காந்து சாப்பிட சொல்லணும்னு சொல்லிட்டேன். சரியா போச்சு போங்க. முதல்ல நீங்க தான் சாப்பிடணும்னு அண்ணன் ஒரே பிடிவாதம். நீங்க எங்களை சாப்பிட சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியில பிரியாணி யாருமே சாப்பிடாம இருக்க போறோம் பாருங்க. ஆஸ்பத்திரில இருந்து ஒரு வாய் அள்ளி போட கூட அண்ணன் விடல. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடணுமா? அண்ணன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. அம்மா என்ன மாமா இதெல்லாம்? அட மல்லிகா, என்ன சொல்லிட்டேன்? தினைக்கும் நான் தானே முதல்ல சாப்பிட்றேன். நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ற. சொல்ல போனா நான் சாப்பிட்டது மட்டும் கிடையாது, நானும் நம்ம பிள்ளைங்க எங்க அம்மா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியாக தான் நீ சாப்பிட்ற. ஒரு நாளாவது முதல்ல உட்காந்து சாப்பிட்ருக்கியா? இல்லை இப்படி சூடாக தான் சாப்பிட்ருக்கியா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுமா, அந்த சுகம் எப்படி இருக்கும்னு அனுபவி. மாமா, இந்த சூடா சாப்பிட்றது, முருவலா தோசை ஊத்த ஊத்த சாப்பிட்றது, இதெல்லாம் அம்மா வீட்டோட சரி. இங்க வந்ததுக்கு அப்புறம் கடைசியில இருக்கிறது மீதியானது அப்படின்னு தான் சாப்பிட முடியுமே தவிர எந்த வீட்லயும் இப்படி சுட சுட சமைச்சு போட்டு சாப்பிட சொல்றது இல்ல. அதுக்கு தான் நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன தம்பி அது? இனிமே வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க சமையல் தான். ரசமாவா? அடியே, நீ என்னடி ரசமாவான்னு கேட்குற? தம்பி, இதெல்லாம் நல்லது இல்லை தம்பி. உங்க அண்ணனும் நீயும் சேர்ந்துட்டு ஏதாவது செய்யாதீங்க. இன்னைக்கு செஞ்சதே போதும், இதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணா சேர்த்து நான் சுட சுட பொங்கி போட்டுட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? அண்ணி, நீங்க எல்லாருக்கும் செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அண்ணி. எல்லாருக்கும் செய்யற உங்களுக்கு ஒரு நாள் நாங்க செஞ்சா என்ன தப்பு இருக்கு? அதுக்கு இல்ல தம்பி. சரி அண்ணி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். இன்னைக்கு செஞ்சாச்சு, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். உட்காருங்க. இது வந்து அக்கா, அதான் இப்படி தூரம் சொல்றாங்கல்ல, உட்காருக்கா. ஏன்பா உமா, நீயும் உக்காரு. உனக்கு மட்டும் என்ன? உட்காரு உட்காரு. சரிங்க மாமா. அண்ணி நீங்களும் உட்காருங்க. நீ மல்லிகா உட்காருமா, உனக்காக இம்புட்டு தூரம் செஞ்சிருக்கேன். எல்லாரும் இப்படி தூரம் சொல்றாங்கல்ல, உட்காருங்களேன்க்கா. சரிடி, சரி சரி, எல்லாரும் இப்படி சொல்றீங்களேன்னு உட்காந்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க சமைக்க கூடாது. நானே என் கையால உங்க எல்லாருக்கும் செஞ்சு போடுவேன். சரி மல்லிகா, இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடு. என்ன நடக்குதுங்க? அம்மா வாமா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ உட்காந்து சாப்பிடு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என்கிட்ட தாம தூமு கூச்சிட்டு இங்க உங்க பொண்டாடிகளுக்கு சோறாக்கி போட்டு அவங்கள உட்கார வச்சு பாத்துட்டீங்களோ? நல்லா இருக்கு. இப்படியே போனா நீங்களா இவங்களுக்கு கூச்சா தூக்கிக்கிட்டு பின்னாடியே போக வேண்டியதா? ஏண்டி, இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இரு நல்ல சந்தோஷமா இரு. மல்லிகா, அம்மையை விடு, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ சாப்பிடு. அது வந்து நீங்க சாப்பிடுங்க, அம்மாவை நாங்க சமாதானப்படுத்திக்கிறோம்.